ஆச்சுன்னு காணுமே. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் தந்தி வந்திருக்குமா? எப்பவுமே போஸ்ட்மேன் தான் தந்தியை கொண்டு வந்து கொடுப்பா. இன்னைக்கு நீ கொண்டு வந்து கொடுக்குற. வெரி அன்யூஷுவல். ராஜா, டைம் என்னாச்சு? 3 நிமிஷம் லேட்டு. ஆமா, 3 நிமிஷம் லேட் ஆனதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்களே? நான் வரதுக்கு 3 நாள் ஆனா? கௌரி, அப்பா என் படிப்பு விஷயமா பேசுறதுக்கு ஊருக்கு வர சொல்லி டெலிகிராம் கொடுத்துருக்காங்க. நான் மேற்கொண்டு படிக்க போல. அப்பா கிட்ட நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு என்ன ஏமாத்திர மாட்டியே? வாழ்ந்த உங்களோட தான் வாழ்வேன், செத்தா உங்களோட தான் சாவேன். இது சத்தியம். நீ குடிக்கிற தண்ணில இருந்து குடியிருக்கிற குடிசை வரைக்கும் என்னுடையது. என்கிட்ட கை கட்டி கூலி வேலை செய்யற நீ என் வீட்லயே உறவு வச்சுக்கிறதுக்கு அவன் பையனை வளர்த்து விட்டுருக்க. என்னமா சொல்றீங்க? டேய் காளி, இனிமே இவன் நம்ம பண்ணையில வேலை செய்ய வேண்டாம். 10 இடத்துல அலைஞ்சாதான் புத்தி வரும். அப்பா இப்ப வருவாரு, அவர்கிட்ட சொல்லு. இறங்கடா வளர்த்து கட்டவனே. பாத்து வாடா, தலை முக்கிற போது. ஏண்டா நீயா வந்திருக்கணும், நான் வந்து உன்னை கூட்டு வர வேண்டியிருக்கு. டாடி, ஹாய் டார்லிங். நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நானும் உனக்கு ஒரு குட் நியூஸ் தான் சொல்ல போறேன். வாங்க தம்பி, வாங்க. வணக்கம். டேய் நாராயணா, வண்டி எடுத்து செட்டில் ஆவறேன். வாங்க வாங்க. வாடா. வா வா. வரும்போதே உன் ஒய்ஃபையும் கூட்டு வந்திருக்கலாம். நம்ம ப்ரோக்ராம் படி நாளைக்கு தாண்டா பொண்ணு பார்க்க வர சொன்னேன். அதான் அவளை கூட்டி வரல. அம்மாடி, மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. போ, நான் பாத்துக்கிறேன். போ விடு. அம்மணி, உன் மனம் போற மாங்கல்யம் அமையணும். 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். என் மகன் ரொம்ப கொடுத்து வச்சவன். மகராசியா வாழம்மா. டேய் ராஜசேகரா, வர்றேன்டா. சரிடா. அம்மா வர்றம்மா. அம்மணி வர்றேன் மணி. அப்பா, நான் கொஞ்சம் பேசணும். நான் ரொம்ப பேசணும். நான் அமெரிக்காவுக்கு போகலப்பா. நீ அமெரிக்கா போற. அமெரிக்காவில் உள்ள நம்ம கவுண்டர் மகன் தான் என்னுடைய வருங்கால மாப்பிள்ளை. அப்பா, என் மனசுல ஒருத்தர. நீ உன் மனசை பத்தி பேசிட்டு இருக்க, நான் என் மானத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்பா, அப்ப நான் இல்லைன்னா அவரு. தெரியும், நீ இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான். இந்த கல்யாணம் நடக்கலன்னா உங்க அப்பே செத்து போயிடுவான். என்னால யாரும் சாக வேண்டாம், நானே செத்து போறேன். அதை செய். ஒரு நாள் கருமாதி, ஒரு நாள் காணாது. அதை செஞ்சுட்டு கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருப்பேனே தவிர ஒரு களை பிடிக்கிறவன் முன்னாடி கை கட்டி நிக்க மாட்டேன். இம்பாசிபிள். அப்பா ப்ளீஸ், இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு வச்சுக்கப்பா. இது வரைக்கும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் செஞ்சு வச்சேன். ஆனா நான் ஆசைப்பட்டது இது ஒண்ணுதான். கௌரி கிளம்புறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. மாப்பிள்ளை, கௌரி நம்ம குடும்பத்துக்கே ஒரே பொண்ணு. இந்த ஆஸ்தி சொத்து சோகம் எல்லாத்துக்கும் அவ ஒரே வாரிசு. அவ ஆசைப்பட்ட மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்ப்பா. உங்க பொண்ணை எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி என் பொண்ணைங்க நான் வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். சொன்னதை செய்யுங்க.
வரும்போதெல்லாம் ஏதோ கள்ளங்கப்படம் இல்லாம பழகுறான்னு நினைச்சு, ஆனா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே அந்த பொண்ணுகிட்ட சொல்லி எடுத்திருப்பேன். ஐயா, யாரும் உன்னை கேவலமா பேசிடக்கூடாதுன்னு தான் உன்னை படிக்க வச்சேன். ராசம்மா புள்ள இம்போட்டு படிச்சோம் என்ன அடக்கமா இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றத கேட்கும்போது நான் பட்ட கஷ்டமெல்லாம் ரொம்ப சாதாரணமா தெரியுதுப்பா. இப்போ ராசம்மா புள்ள இப்படி பண்ணிட்டானு சொல்லிட்டா, ஐயா என்னால தாங்க முடியாது ஐயா. நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் என்ன காப்பாத்த வேண்டாம் ஐயா. நீ நல்லா இருந்தா போதும். அன்னைக்கு நானும் வயக்காட்டுக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னப்போ நான் பட்ட கஷ்டத்தை நீயும் படக்கூடாதுன்னு ஐயா வேண்டான்னு சொன்ன. நீ சரின்னு சொல்லு, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து. அம்மா வேண்டாயா, குடிசையில இருக்க நமக்கு வேண்டாயா. அவங்க எங்க, நாம எங்க?